Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. கண்ணா இது மோட்டு பத்துல வீடு தானே? ஆமாங்க பாட்டி, ஆமா. கண்ணாடி தொடச்சிட்டு பாருங்க, பேரே போட்டிருக்கு. இது என்னோட வீடு, நான் தான் மோட்டு. ஆனா ஹூ ஆர் யூ, நீங்க யாரு? அட, உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? உன் பாட்டியோட அக்கா. சின்ன வயசுல என்ன பெரிய பாட்டி பெரிய பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பல்ல. கண்ணா, நீ உன்னோட பாட்டியவே மறந்துட்டியா? ஞாபகம் வரல, ஆனா ஞாபகம் வந்துருச்சுங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. பாத்தீங்களா, இவன் தான் என் உயிர் நண்பன், நல்ல பையன், பேரு பத்லு. பத்லு இவங்க என் பாட்டிடா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. நீ எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்ட. கீழே குனி, கொஞ்சம் குனி குனிங்கிறல்ல. அட, உனக்கும் தலையில முடியல, அப்புறம் இவனுக்கும் தலையில முடியல. அடடா, எவ்வளவு வளர்ந்துட்டீங்க, ஆனா உங்க தலையில முடிய மட்டும் வளர்க்கவே இல்ல. பாட்டி, நீங்க ஓல்டா இருந்தாலும் பயங்கர போல்டா இருக்கீங்க. உட்காருங்க. பத்லு குடிக்க தண்ணி ஏதாவது கொண்டு வந்து கூடாண்டா. இந்தாங்க பாட்டி, குடிங்க. அப்படியே ஒரே ரவுண்டு. அடடா, தண்ணி இல்ல. காலையில இருந்து நான் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கேன். காலையில இருந்து ஒரு பிடி சோறு கூட சாப்பிடல. சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? டே பத்லு, எல்லாரும் சுவையா சாப்பிட ஏதாவது செஞ்சு கூடாண்டா. இருங்க, 15 சப்பாத்தி போட்டு கொண்டு வரேன். வீட்டுக்கு விருந்தாளி வந்தா உபசரிக்கிற விஷயம் இருக்க, அது ஒரு பெரிய கலை. பாட்டி, எடுத்து அடிச்சு தூள் கலப்புங்க. கண்ணா, நான் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். இப்பெல்லாம் எனக்கு பசியே எடுக்கிறது இல்ல. எங்களுக்கு கொஞ்சம் விடுங்க பாட்டி. என்ன பேர சமோசா சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறாங்க. எனக்கு அது வந்து இதுக்கப்புறம் வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டீங்களா பாட்டி? ஏப்பம் மாதிரியா? இப்பெல்லாம் எனக்கு பசி ரொம்ப கம்மியா இருக்குப்பா. என்னடா பாட்டி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. பாட்டி நில்லுங்க. கண்ணா, நான் காலையில இருந்து மோட்டுவை தேடிட்டு இருக்கேன். இதோ மோட்டு பத்லுவே வந்துட்டாங்களே. பாருங்க மோட்டு பத்லு, காலையில இருந்து உங்க பாட்டி உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னடானா? ஏன் பாட்டி தொலைவ கிளம்ப எங்க போறீங்க பாட்டி? மோட்டு, நீங்க எவ்வளவு வளர்ந்துட்டீங்க. ஆமா மோட்டு, உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? உன் பாட்டி காலையில இருந்து ஒரு வாய் சோறு கூட சாப்பிடலன்னு. எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்லீங்க பாக்ஸரு. இருங்க பாட்டி. பத்லு, சீக்கிரம் வாடா, பாட்டிக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்டா. மோட்டு கண்ணா, இப்ப எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. எல்லா ஸ்வீட்ஸும் 2 அப்புறம் 3 வாங்கிட்டு வந்துரு. நான் அதுல இருந்து கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். ஏன்னா இப்பெல்லாம் எனக்கு பசியே எடுக்கிறது இல்ல. எல்லா ஸ்வீட்ஸ் வகையிலயும் 2 3 பீஸா. மோட்டு, நீ உன் பாட்டியோட இந்த பேச்ச கூட கேட்க மாட்டியா? நான் சொல்லணுமா? ஐயோ வேணாம் டாக்டர் அண்ணா, பாட்டியோட இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சமா சாப்பிடுறேன். எனக்கு கொஞ்சம். இது நல்லாதான் இருக்கு. சரி, சாப்பிடுறேன். சாப்பிடுறேன்னு முடிக்கிறேன்னு சொல்லு. பாருங்க பாட்டியோட இன்னொரு பக்கத்தை. பாட்டிக்கு இதெல்லாம் எந்த மூலை? இது கூட நல்லா இருக்கு. தம்பி பாட்டி மொத்தத்தை காலி பண்ணிட்டாங்க. ஒரு பீஸ் கூட எனக்கு கொடுக்கவே இல்லையே. பாக்ஸர் போய் பாட்டிக்கு 20 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று வாங்கிட்டு கொடுங்க. நான் இப்ப வந்துடுறேன்.
சிங்கம் சார் காலையில இருந்து இத்தினூண்டு கூட நாங்க சாப்பிடவே இல்ல சார். சத்தியமான உண்மை சார். ஐயோமா என்னால நம்பவே முடியல. ஒரு வயசான பொம்பளை இவ்ளோ சாப்பிட முடியுமா? வரா. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அம்மாடி, அம்மாடி. வணக்கம் பாட்டி. நீங்க ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்ன பண்றீங்க? அட மோட்டு, என் கண்ணா, நான் காலையில இருந்து உன்னதான் கடைசியில போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்கலாம்னு நினைச்சு இங்க வந்தேன். பசியால என் வயித்துக்குள்ள எலியும் பூனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் காலையில இருந்து ஒரு பிடி சோறு கூட சாப்பிடல. போறீங்க? ஐயோமா பாட்டி, டோன்ட் வரி. இதாங்க என்னோட போன். உங்களுக்கு என்ன வேணுமோ இதுல தாராளமா ஆர்டர் பண்ணுங்க. வேண்டாம் அவசரப்பட்டீங்களே சார், நாட்டாம. சொல்றது கேளுங்க சார். வேண்டாம் ப்ளீஸ். இது நீங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பா இருக்கும் சார். ஹோட்டல் அண்ணா 2 பிளேட். நீங்க சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருங்க. முதல்ல ஏக்கல ஒரே ஒரு சின்ன பீஸ் அதை சாப்பிட விடுங்க. அட, நீங்க கேள்விப்படலையா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். அம்மா அம்மா என்னடா இது எரியிற சத்தம் கேக்குது? ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. காலையில இருந்து நாங்க 2 பேரும் எதுவுமே சாப்பிடவே இல்லை சிங்கம் சார். ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கல சார். ஐயோமா, பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், இந்தியா மீது ஆணையா சொல்றேன். நான் என் லைஃப்ல எந்த ஒரு பொம்பளையும் இவ்வளவு சாப்பாட்டை தனியா சாப்பிட்டு இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. கான்ஸ்டபிள், நீ பாட்டிக்கு டீ வாங்கி கொடு. நான் இப்ப வரேன். வாங்கடா. ஐயோ, பாட்டி எங்க போயிட்டாங்க? டேய் பத்லு, நேரா நம்ம டீ கடைக்கு போலாம்டா. அங்க போய் வயிறு நிறைய சமோசா சாப்பிடலாம்டா. இந்த பாட்டி நம்மள இப்படி பசியோட ஓட விட்டுருச்சேடா. பத்லு, பசிக்குது பசிக்குது பசிக்குது. மோட்டு, உன்னோட பாட்டி உன்னை காலையில இருந்து காணும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. நான் உங்களை என் கடையில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க பாவம் காலையில இருந்து ஒரு படுக்க. ஒரு வயிற்று கூட சாப்பிடவே இல்ல. சொல்லிருப்பாங்களே. ஆ? உங்களுக்கு எப்படி தெரியும்பா? அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் சமோசாவை ரெடி பண்ணி வச்சேன். இந்த ஒரு சமோசா சாப்பிடுங்க, அதுக்குள்ள நான் போய் மோட்டுவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா இப்ப உன்னை பார்த்தா அவங்க சந்தோஷத்துல நிறைய சமோசா சாப்பிட போறாங்க. நேரா கடைக்கு போடா டேய். அங்க ஒரு சமோசா கூட மிச்சம் வைக்காம அந்த பாட்டி மொத்தத்தையும் சாப்பிட்டுருக்கோம். போய் பாருடா. டேய், போடா. பாருடா, உங்க பாட்டியா? என்னடா ஒரு சமோசா கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருச்சு பாட்டி. எனக்கு பசிக்குது. ஏன்னா வாய் கொடுக்க பசிக்குது. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, ஒரு லேடி இவ்ளோ சாப்பாட்டை சாப்பிட முடியும்ன்றத என்னால நம்பவே முடியலையப்பா. அவங்க கண்டிப்பா உன்னோட எதிரியா இருந்திருப்பாங்க. யாரோ உன்னை தொல்லை பண்றதுக்காக தான் பாட்டி வேஷத்துல வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குப்பா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மோட்டு. ஒரு விஷயம் மட்டும் என் மூளைக்கு எட்டவே இல்ல. ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. உங்க பாட்டியோட முடி இல்லாம ஒரு தடவை யோசனை பண்ணி பாரு. பாட்டியோட முகத்தை இமேஜ் பண்ணி பாருடா. அது ஏன் அந்த தண்டனக்க டான் சண்முகியா இருக்க கூடாது? டான் டா டான். ஆமா, என்னோட டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஆமா, அந்த டான் தான். பத்லு, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யறதுன்னு உனக்கே தெரியும்ல. ஒரு நல்ல ஐடியாவா நீங்க சொல்லண்டா. நாம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அந்த புண்ணியவதி பாட்டியும் வராங்க. இப்ப அவங்க வர நேரம் தான். ஐடியா. அந்த ஜான் கிளவி உள்ள வரட்டும்டா பத்லு. அட மோட்டு கண்ணா, நீ இங்க இருக்கியா? நான் காலையில இருந்து உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு துளி சாப்பாடு கூட வயித்துல இறங்கல. பாட்டி சொல்றதை கேளுங்க. இதுல நீங்க வேணும்னா ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நாங்க யாருமே சாப்பிடல. ரொம்ப பசியோட இருக்கோம் நாங்க. ஒரே ஒரு துளியா? ஓ, இப்ப சைலன்ஸ் ஓபன் ஆக பாரு. 2 பக்கமும். அடுத்து நெருப்பு நீல மேகி. நான் சொல்ல காரம்
காரம் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. காரம் மட்டுமா அதிகமா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு நடக்க போற கோரமா அதிகம் தான் பாட்டி. நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். டன் 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 டன். சாரி சாரி மோட்டு பத்துல எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன விட்டுருங்க, நான் பேசாம வீட்டுக்கு போயிடுறேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. பசியோட இருப்பீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு நிறைய சாப்பிட்டு போங்க கிளவி. இல்லன்னா லட்டி சார்ஜ் தாண்டி மகளே, என்ன சொல்றீங்க சிங்கம் சார்? எஸ் 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 யா லத்தி 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 சார்ஜ். வாங்க பாட்டி, இந்த சிங்கத்தோட குடியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. யா. சாப்பிடுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.